Hi families, இன்னைக்கு வந்து ஒரு 6 ingredients வச்சு நம்ம ஒரு milk sweet வந்து பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்றதை டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 4 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் காய்ச்சாத பால் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கப் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 கிராம் வந்து நான் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் பாதாம் நட்ஸ், எனக்கு பிடிச்ச நட்ஸ் பாதாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து சிம்மில் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் கனமாக இருக்க பாத்திரமாக எடுத்து சிம்மில் வச்சு நெய்யை ஊற்றிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான நட்ஸ் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாதாம் தான் அந்த டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் பாதாம் மட்டும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே நெய்யில் வந்து நம்ம வச்சுருக்க பால் பவுடரை வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க. கொஞ்சம் அதை ஒரு பெரட்டுனதுக்கப்புறம் லைட்டாக வந்து பால் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்து இதுதான். லைட்டாக நெய்யோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கை விட்டாமல் கலருங்க. அடி பிடிக்கக்கூடாது. ஏன்னா பால் பவுடரில் இருக்க மெல்ட்னஸ், அந்த சுகர்னஸ் வந்து மெல்ட் பண்ணி லைட்டாக கருகிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அது கருகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ கை விடாமல் கனமான பாத்திரத்தில் ஓகேங்களா கை விட்டாமல் கலருங்க. நெக்ஸ்ட்டு வச்சுருக்க அந்த 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி லைட்டாக அந்த பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்கு தான், வேண்டாம்னா ஆப்ஷனல் தான், பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்கை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் வீட்டில் இருந்துச்சுன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கண்டென்ஸ்டு மில்க் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கடையில் விற்கிற எக்ஸாக்ட் ஃப்ளேவர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பாதாமை வந்து நல்லா வந்து ஸ்லைசர் வச்சு ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த மிக்சரை வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டான பாத்திரத்தில் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை ரவுண்டாகவோ பால்ஸாகவோ என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு கடையில் இருக்கிற மாதிரி வேணுன்றதுக்காக நான் ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஷேப் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஷேப் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பீசஸ் வந்து மினிமம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் சைஸை உருட்டுற பொறுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ. ஆனால் நான் இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு நெய் ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை வந்து ஊற்றுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாவே பிடிச்சிக்கலாம். அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் வெதன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். கலர் வந்து இதில் நான் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணல. நான் மஞ்சள் பொடி போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஃபுட் கலர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஃபுட் கலர் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு நான் துருவி வச்சுருக்க பாதாமை அது மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கனாலே போதும், அழகாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து எனக்கு வந்து குட்டி குட்டியாக பால்ஸாக வந்து நான் இது பண்ணி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அழகாக ஃபிட் ஆகிரும். உங்களுக்கு இன்னும் செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஃப்ரீசரில் வச்சு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இப்படியே கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லைட்டாக ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்கல. ஸோ வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நம்பி கொடுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மில்க் ஸ்வீட் சீரீஸில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து நம்ம லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஜுவல் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் வரப்போகுது. இந்த ஸ்வீட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.